ஓம் நம சிவாய. அவர்கள் அவ்வாறே அம்முனிவனை அடைந்து கூறலாயினர். முனிவனே, தைத்திய ராஜனான அந்தகாசுரன் சரிதத்தை சொல்லுகிறோம். அதை கேட்டுக்கொண்டு உன்னுடைய சமாச்சாரத்தை சொல்ல வேண்டும். அந்தகாசுரனோ ஹிரண்யாக்ஷனுடைய குமாரன். மகாத்மா, நீ யார்? இங்கே ஏன் இருக்கிறாய்? இளம் பருவமும் பேரழகுடைய இப்பெண் யார்? யோசித்து பார்க்கையில் உன் மனைவி என்றே நினைக்கிறோம். இவளுடைய மெல்லிய தேகமோ அதிகோமலமானது. நீயோ உடல் முழுதும் சாம்பலை பூசிக்கொண்டு எலும்பு மாலையை ஆபரணமாக பூண்டிருக்கிறாய். ஏ விரூபி, அம்பராதூணி, வில், அஸ்திரம், டமருகம், சூலம், மழு, தோமரம் முதலியவற்றை ஏந்தியிருக்கிறாய். உன் தேகத்தில் ஒரு நதி பிரவாகிக்கிறது. சந்திரன் ஒருவன் இருக்கிறான். முகத்தில் கோரமான நெருப்பு பிரகாசிக்கிறது. சர்ப்பங்கள் உன் மீது உலாவுகின்றன. எருது வாகனத்தை எதிரே நிற்க வைத்துக் கொண்டு அதை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறாய். தர்மவான் போல தியான யோகத்தில் இருக்கிறாய். உன் உணவுகள் எவை என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட சாமானியனான உனக்கு அந்த சௌந்தரியமான மங்கையுடன் சம்பந்தமானது விருத்தமாக தோன்றுகிறது. ஆகவே எங்கள் பிரபுவான அந்தகாசுரனுக்கு அவளை நன்மையாகவே கொடுத்துவிடு. அப்படி நீ இப்பொழுதே கொடாவிடில் அவன் திரிலோகங்களையும் ஜெயித்தவனாதலின் அந்த கட்டழகியை பலாத்காரமாக கொண்டு போய் விடுவான். இதில் தடையில்லை. எங்கள் சொல்லை கேட்டு உன்னுடைய அஸ்திர சஸ்திரங்களை விடுத்து இவ்வனங்கை அந்தகனுக்கு உவந்தளித்து அதன் பின்னர் அருந்தவம் செய்க. இவ்விஷயத்தை நீ ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் உன்னுடைய கருத்தை அந்தகாசுரனுக்கு அறிவிப்போம். அப்பொழுது உன் உடல் உனக்கு நிலைக்காது என்று கூறினார்கள். அதை கேட்டதும் முனிவேடம் கொண்ட சிவபெருமான் புன்சிரிப்புடன், அசுரர்களே, சிவபெருமான் இருக்கும் போது என்னாலும் உங்களாலும் என்ன நடக்கலாம்? என் தந்தை என்று ஒருவரும் இல்லை. அவனை நான் அறியேன். இக்குகையில் இருந்து ஏதோ ஒன்றை ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறேன். இதுவே என் பாசுபத விரதம். நான் தாயை அறியேன். என் விரதம் இது. என் தவத்திற்கு சித்திபூதமாக இருக்கும் இச்சுந்தரவதியே என் மனைவி. உங்களுக்கு சாத்தியமானால் அவளை கொண்டு போகலாம் என்று கம்பீரமாக சொன்னார். அதை கேட்டதும் அசுரர்கள் அம்முனிவனை பணிந்து திரிலோக நாசகனாக விளங்கும் தங்கள் அரசனான அந்தகாசுரனிடம் திரும்பி வந்து மதுபானத்தால் தன்னை மறந்து புரளும் அவனை நமஸ்கரித்து சொன்னார்கள். அசுராதிபனே, அங்கிருப்பவர்களும் அம்முனிவனும் அந்த அந்தகாசுரன் எவ்வளவினன், அவன் வலிமை எத்தகையது என்று புன்சிரிப்புடன் கேலியாக ஜெய ஜெயவென்று கூறினார்கள் என்று மந்திரிகள் கூறினார்கள். அப்பேச்சை கேட்டு குரூரனும் மகா பாபியுமான அந்தகாசுரன் சிரித்து, அசுரன் என்றால் சாமானியனா? என் பெயரை கேட்ட யமனும் அஞ்சுவான். இமாச்சலம் போன்ற புயங்களையுடைய எனக்கு சமானமான வீரன் ஒருவன் உலகில் இருக்கிறானா? என் பானங்களுக்கு சமானமான பானங்கள் யாரிடம் இருக்கின்றன? யமனும் அஞ்சுமாறு போர் புரிய வல்லன். கிழப்பருவத்தால் உடல் வளைந்த அவ்வீரனாகிய சேவகன் எங்கே? மகா பலசாலியான நான் எங்கே? மந்த பாக்கியனான அம்முனிவனுக்கு மகா ரூபவதியான அந்த பெண் தகுதியா என்று குமுறி எழுந்தான். மந்திரிகள் அவனை நோக்கி, அரசனே, அம்முனிவன் வார்த்தைகளை எல்லாம் அப்படியே சொல்லுகிறோம். உம்முடைய பலம் எவ்வளவு? நான் பெருந்தவம் செய்து சிறந்த பலனை அடைந்திருக்கிறேன். கூடுமானால் என்னை எதிர்த்து உங்கள் வலிமையை காட்டலாம். வஜ்ராயுதம் போன்ற பானங்கள் என்னிடம் இருக்கின்றன. உங்கள் தேகங்களோ மிருதுவானவை எனவும் அம்முனிவன் கூறினான். ஆகவே நீங்கள் அம்முனிவனுடன் அஸ்திர யுத்தம் செய்வது யுக்தமல்ல. அம்முனிவன் மகா கர்வமுடையவன். பலவிதமான யோசனையால் பயன் என்ன? அம்முனிவனை எதிர்த்தால் நீங்கள் அபஜயப்பட்டு பலராலும் ஸ்மரிக்கப்படுபவர் ஆவீர் என்று கூறினார்கள். ஓம் நம சிவாய.